வணக்கம். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் மட்டும் இருக்கின்றது இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு. ஆனால் தேர்தல் பற்றிய கருத்து கணிப்புகள் வெளியாகின்றது. இந்த கருத்து கணிப்பு கொஞ்சம் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது. அதற்கான காரணத்தையும் இந்த செய்தியினுடைய நிறைவுல சொல்றேன். முக்கியமாக இந்த கருத்து கணிப்புல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. முக்கியமாக நம்பர்.lk என்று சொல்லப்படுகின்ற இணையதளம் மூலமாக கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் 34.5% வாக்குகளை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் 37.4% ஆதரவு என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் மற்றும் தலைவர் அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு 31.5% வாக்குகள் என்பது இதுல கிடைக்கும் என்பதாக எதிர்வு கூறப்படுகின்றது. ஏன் இந்த கருத்து கணிப்பை உன்னிப்பாக எல்லோரும் அவதானிக்கின்றார்கள் என்றால், சென்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ச இதில் வெற்றி பெறுவார் என்று இதே கருத்து கணிப்பு நடத்திய அமைப்பு சொன்னதன் மூலமாக அது அப்படியே நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த முறையும் அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் சென்ற நேரத்தில் மக்கள் இருந்த நிலைமை வேறாக இருக்கலாம், இந்த நேரத்தில் மக்கள் இருக்கின்ற நிலைமைகள் வேறாக இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனுடைய இறுதி முடிவு 21ஆம் தேதி செப்டம்பருக்கு பிற்பாடு எங்களுக்கு தெரிய வரும். சர்வதேச நாணய நிதியத்தோடு விவாதத்துக்கு அழைத்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய அழைப்பை அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் நிராகரித்திருக்கிறார். நிராகரித்ததோடு நின்று விடாமல் பகிரங்க அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். அண்மை நாட்களாக அரசியலை நோக்குபவர்களுக்கு தெரியும், இரண்டு தரப்பும் பிரச்சார மேடைகளில் மாறு கருத்துக்களையும் கேள்வி பதில்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அண்மையில அன்றகுமார் திசாநாயக்க தரப்பில் இருக்கின்ற சரியான பொருளாதார கொள்கை என்ன என்பதை தன்னோடு தெளிவாக சொல்லும்படியும் அதற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தோடு விவாதத்தை மேற்கொள்ளலாம் என்று ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருந்தார். ஆனால் இந்த அழைப்புக்கு தான் அன்றகுமார் திசாநாயக்க மறுப்பு தெரிவித்து அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். என்னுடைய பொருளாதார கொள்கையையும் உங்களுடைய பொருளாதார கொள்கையும் தாராளமாக விவாதிக்கலாம். அந்த விவாதத்துக்கு பிரபலமான தொலைக்காட்சி ஒன்றில் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கின்றேன். அதற்கு நான் தயார், நீங்கள் தயாரா என்று ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதே நேரத்தில் சர்வதேச நாணய நிதியம் ஒன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை. நீங்களும் நாங்கள் மட்டும்தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செயற்படுகின்ற விதம், விவாதத்துக்கு அழைக்கக்கூடிய விதம் என்பது பொறுப்பற்ற செயற்பாடாக இருப்பதாக குற்றம் ஒன்றையும் சாட்டியிருக்கின்றனர். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவருடைய அழைப்போ சரி, இல்லாவிட்டால் அன்றகுமார் திசாநாயக்க பிரபலமான தொலைக்காட்சியில் நேரடியாக இடம்பெறப் போகின்ற இந்த விவாதத்துக்கான அழைப்பும் சாத்தியமானதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்திருக்கின்ற நிலையில அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் தாங்கள் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாக சொல்கின்றார். அதே நேரம் ஒவ்வொரு பிரச்சார மேடைகளிலும் வெற்றிக்கு பின்னர் தங்களுடைய அரசாங்கம் எப்படி அமையும், அந்த அரசாங்கத்தில் எப்படியான செயற்பாடுகள் மேற்கொள்ள போகின்றோம் என்பதை பிரச்சாரங்கள்ல சொல்லி வருகின்ற நிலையில் 22ஆம் தேதி தங்களுடைய வெற்றியை எந்தவித பாதிப்பும் அடுத்தவருக்கு இல்லாமல் கொண்டாடுவது பற்றியும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதே நேரம் இந்த இன மதம் சார்ந்த விஷயங்களை அரசியல் மேடைகள் விற்கின்ற ஒரு விடயமாக மாற்றக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றார். முக்கியமாக இது கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்புக்கு பின்னரே இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற அரசாங்கத்தோடு தாங்கள் இணைந்து பயணிக்க தயார் என்று சர்வதேச நாணய நிதியம் சொல்லியிருக்கிறது. முக்கியமாக சர்வதேச நாணய நிதியம் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை உன்னிப்பாக அவதானிக்கிறது. முக்கியமாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் பிரச்சார மேடைகள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை இலங்கை மக்களை விட அவர்கள் உன்னிப்பாக அவதானிக்கின்றார்கள். அதே நேரம் இந்த தேர்தலில் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான முழு அதிகாரமும் மக்களிடம் இருக்கிறது என்ற விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஜனாதிபதியாக தெரிவு செய்ய போகின்ற நபரோடு தாங்கள் இணைந்து பயணிக்க தயார் என்பதை சொன்னதோடு நின்று விடாமல் இலங்கையில அடுத்த 3ஆம் கட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டுமாக இருந்தால் புதிய ஜனாதிபதி தெரிவுக்கு பிற்பாடுதான் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பேச்சாளர் ஜூலி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் மற்றொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இலங்கையை பொறுத்தவரையில் வரலாற்றில் ஒரு மிக கடினமான காலத்தை இலங்கை எதிர்கொண்டிருக்கிறது. எதிர்கொண்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து மீண்டிருக்கிறது. இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து முயற்சி செய்து வெற்றியடைந்திருக்கின்ற இலங்கை
எனவே அதை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் சர்வதேச நாணய நிதியம் சொன்னதோடு, முக்கியமாக சர்வதேச நாணய நிதியத்துடைய இந்த கடன் மறுசீரமைப்பு விவகாரம் என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு மட்டும்தான் அதிகாரம் அவர்கள்ட்ட இருக்கு. எனவே இலங்கை அரசாங்கம் யாரெல்லாம் அவர்களுக்கு கடன் வழங்கினார்களோ, எனவே கடன் கொடுனர்களோடு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்களோ அந்த அளவுக்கு பிரச்சாரங்களை தாண்டி சில பல விஷயங்களை மேற்கொள்வதாக செய்திகள் வாயிலாக அறிய முடிகின்றது. முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர், பெயர் குறிப்பிடப்படாத ஒரு வேட்பாளர் இந்த மாந்திரிகம் சார்ந்திருக்கின்ற விடயங்களை நம்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக நாங்கள் பல இடங்களில் அவதானித்திருக்கிறோம். தேர்தலுக்கான நாள் குறிப்பிடுவது, மனு தாக்கல் செய்வதிலிருந்து எல்லாமே இந்த நேரங்களை அடிப்படையாக கொண்டு செய்வது பெரும்பாலான அரசியல்வாதிகளை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அந்த பட்டியலில் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் கேரளாவில் இருந்து ஒரு மாந்திரீக நபர்கள் 3 பேரை இலங்கைக்கு அழைத்து வந்திருப்பதாகவும், ஒரு ரகசியமான பகுதியில் அவர்களை வைத்து வேலை திட்டங்கள் சிலவற்றை முன்னெடுப்பதாகவும், அதே நேரம் அந்த இந்தியாவில இருந்து கொண்டு வந்திருக்கின்ற அந்த மாந்திரிகள் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதுல மிக முக்கியமானது, எதிர்வருகின்ற 18ஆம் தேதி வரைக்கும் அவருடைய முகத்தை யாருமே தொட்டுவிடக் கூடாது, தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில பல ஆலோசனைகளை வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விடயங்களும் இலங்கையில அரசியல்ல நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வாயிலாக அறிய முடியும். அனைத்தையும் இலவசமாக வழங்கப் போவதாக சொல்லும் சஜித் பிரேமதாசம் அன்றுகுமார திசாநாயக்கவும் நானும் இணைந்து ஒப்பந்தத்தை செய்திருப்பதாகவும், அதே நேரம் அன்றுகுமார திசாநாயக்கவும் தானும் இணைந்து தன்னை தோற்கடிக்க முயற்சி செய்வதாக சஜித் பிரேமதாச புலம்பிக் கொண்டிருப்பதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே இவர் தோல்வியை அடைந்து விட்டார் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. இதனால் தான் அவர் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகின்ற நேரத்தில் தான் அவர் இந்த விஷயத்தை, இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இதன் போது அன்றுகுமார திசாநாயக்க சார்ந்தும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். முக்கியமாக அன்றுகுமார திசாநாயக் அவர்கள் நாடு முழுவதும் வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி வெறுப்பை விதைத்து ஒரு ஆட்சியை அமைப்பாராக இருந்தால் அது எப்படியாக ஒரு நல்ல நாட்டை கொண்டு செல்லும் என்பது போல கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்கள் தயவு செய்து இதில் சிந்திக்க வேண்டும் என்பதாகவும் சொன்னதோடு, நிறைவேற்ற முடியாத சில விஷயங்களை அவர் வாக்குறுதி வழங்கி கொண்டிருக்கிறார். முக்கியமாக அன்றுகுமார திசாநாயக்கனுடைய பொருளாதார கொள்கையை சொல்லுமாறு, வெளிப்படுத்துமாறு அவர் மீண்டும் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். பிரபலம் அடைகிறதுக்காக செய்ய முடியாத, உண்மைக்கு புறம்பான சில விஷயங்களை நான் மக்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. எனவே நான் எப்போதும் உண்மையை மட்டுமே மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்ச அவர்களுக்கு பயந்து தன்னுடைய வாழ்நாளை கழித்ததாக அகில இலங்கை மகாசங்க கட்சியினுடைய தலைவர் காசிலிங்கம் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக மட்டக்களப்பில் ஊடக கற்கை நிறுவனம் ஒரு உரையாற்றுகின்ற நிறைய அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்ற விடயத்துல தெளிவோடு இருப்பதாகவும், முக்கியமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போடு நேரடியாக சில கலந்துரையாடல்களில் ஈடுபட்டும் அதுல இணக்கப்பாடுகளையும் தாங்கள் எட்டியிருப்பதாக சொல்கின்றார். அதுல முக்கியமாக மாகாண சபையின் கீழ் இருந்த பாடசாலைகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு போகப்பட்டு தேசிய பாடசாலைகளாக மாற்றப்பட்டது. அதே நிலைமைதான் வைத்தியசாலைகளுக்கும் ஏற்பட்டது. இதனை உடனடியாக மாகாணத்துக்கு கீழ் மாற்ற வேண்டும். இதற்கு எந்த விதமான சட்டங்களை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கான உத்தரவாதம் வழங்கினால் போதுமாக இருக்கும் என்று சில பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும், அதுக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். செயற்கையான உணவுகளை உள்ளெடுத்துக் கொள்வதால குழந்தைகளுக்கு அதிகமான தோல் சார்ந்த நோய் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக சிறுவர் வைத்தியசாலையினுடைய தோல் நோய் மருத்துவ நிபுணர் ஸ்ரீ ஆன சமரவீர அவர்கள் சொல்லியிருக்கின்றார். முக்கியமாக நேற்றைய தினம் உலக அட்டோபியா எக்ஸிமா தினமாக இருக்கிறது. எனவே அந்த நாள் ஊடகங்களை சந்தித்து சில விழிப்புணர்வு சார்ந்த செயற்திட்டங்களை மேற்கொள்கின்ற நேரத்திலே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் நாடு பூரா இருக்கின்ற குழந்தைகளை எடுத்து பார்த்தால் 30% குழந்தைகளுக்கு தோல் சார்ந்த அரிப்புகள், தோல் சார்ந்த நோய் என்பது அதிகளவாக ஏற்படுவதாகவும், அதே நிலை 10% முதியவர்களுக்கும் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நோய் என்பது
தொடர்ச்சியாக மரபணு சார்ந்ததாக மாற்றமடையும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். கூடுதலாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு தோல் சார்ந்த நோய் இருக்கிறது, வயிற்றோட்டம் அதிகமாக இருக்கிறது, மூக்கு ஒழுகுதல் போன்ற பல பிரச்சனைகளை குழந்தைகள் சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை ஒன்றையும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த செயற்கையான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்பது பெற்றிருக்கின்ற விடயங்கள்ல பெற்றோர்கள் கொஞ்சம் அவதானத்தோடு செயற்படுவது நல்லது. இது பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.